அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் கத்தரியில் ஏற்படும் காய்த்துளைப்பான் மற்றும் தண்டு துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்தும் முறைகளை காண்போம் வாங்க. வகைப்பாட்டியலின்படி இந்த பூச்சியின் வகுப்பு இன்செக்டா, வரிசை லெபிடோப்டிரா, குடும்பம் பைராலிடே, பேரினம் லூசினோட்ஸ், சிற்றினம் அர்பனாலிஸ் ஆகும். இது ஒரு நடுத்தரமான அந்துப்பூச்சி, மீடியம் சைஸ் மாத். இதன் முன்னிறக்கை முக்கோண வடிவில் பழுப்பு மற்றும் சிவப்பு நிற அடையாளங்களுடன் காணப்படும். பின்னிறக்கை வெண்ணிறத்தில் கரும்புள்ளிகளுடன் காணப்படும். இதன் புழு சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்துடன் காணப்படும். இதன் முட்டை வெண்ணிறத்தில் காணப்படும். காய்த்துளைப்பான் வயலில் அதிகளவு இலை வளர்ச்சி காணப்படுகையில் தென்படுகிறது. தலைச்சத்து அதிகம் இடுவதால் இலை வளர்ச்சி தூண்டப்பட்டு இலை அடர்வு அதிகரிக்கிறது. இதனால் இதற்குரிய அந்துப்பூச்சி தாக்குதல் ஏற்படுகிறது. இவை பூவில் இலைகளில் முட்டைகளை இடுகின்றன. பூ மகரந்த சேர்க்கை அடையும் போது பூவுடன் சேர்ந்து கனிக்குள் வளர்ந்து சதைப்பகுதியை உண்டு புழு வெளியே வருகிறது. அல்லது இதன் முட்டைகள் புறவெளியில் வளர்ந்து காய் மற்றும் தண்டு பகுதியினை உண்டு சேதப்படுத்துகிறது. நுனியை தாக்கும் போது நுனிப்பகுதி காயத் தொடங்கி படிப்படியாக முழு தாவரமும் இறக்கிறது. காயை தாக்கும் போது உண்ண இயலாமல் மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. கட்டுப்படுத்தும் முறைகள். பயிர் சுழற்சி மேற்கொள்வதன் மூலம் பூச்சிகளின் வருகையை குறைக்கலாம். பயிருக்கான இடைவெளி ரகத்திற்கு ஏற்றவாறும் நீங்கள் அளிக்கும் தலைச்சத்து அளவிற்கு ஏற்றவாறும் அளிப்பதன் மூலம் பூச்சி வருகையை குறைக்கலாம். ஹைபிரிட் என்கின்ற கலப்பின ரகங்கள் எனில் கட்டாயம் அதிக இடைவெளி விடுவதன் மூலம் பூச்சி மருந்து செலவை குறைத்து நல்ல மகசூலை பெறலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம். பூச்சிக்கொல்லியை எப்போதும் அறுவடைக்கு முன் அடிப்பதை தவிருங்கள்.